தாவேகா கொடி தொடர்பான வழக்கில் விஜய்க்கு ஹைகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள். மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பினுடைய நிறுவன தலைவர் பச்சையப்பன் என்பவர் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்குல என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், சிவப்பு நிறத்துல தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடி உருவாக்க திட்டமிடப்பட்டு தமிழக அரசு பதிவுத்துறையில் சபையின் வர்த்தக முத்திரையாக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மட்டுமே இந்த வர்த்தக முத்திரை பயன்படுத்த உரிமை உள்ளது என்றும், வேறு எந்த நபர்களும் கொடியில் அனுமதியின்றி பயன்படுத்த முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். அதனால் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வர்த்தக முத்திரை என்பது சரக்குகளுக்கு தானே பொருந்தும், எப்படி அரசியல் கட்சிக்கு பொருந்தும் என்ற கேள்வியை நீதிபதி முன்வைத்தார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் கணபதி, வர்த்தக முத்திரை என்பது சரக்கு மட்டுமில்லாமல் சேவைக்கும் பொருந்தும் என்றும், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு வர்த்தக முத்திரை பொருந்தும் என்று விளக்கம் அளித்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவுக்கு 2 வாரங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதன் கட்சியின் தலைவர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.